காலங்காலத்துல கொஞ்சம் மூஞ்சி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஏன்னா நமக்கு ஆகாத பிளாட்ல இருக்க தண்ணி தொட்டி உள்ள ஐஸ் கட்டி தூக்கி போட்டாங்களான்னு தெரியல, மூஞ்சி வச்சிச்சு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, இது வெட்டிபெயின் பிளாக்ஸ் உடைய 60 நாள் சவால்ல 5வது நாள். வழக்கம் போல தட்டுப்போட்டு சாமான் தூக்கிட்டு ஜிம்முக்கு கேஸ் ஆயிட்டேன். சில பேர் குடும்ப தொட்டு ஊரை விட்டு ஊரு வந்து பொழப்ப பாக்குறவங்க நினைப்பாங்க, சே நமக்கு ஒரு டாட்டா சொல்லி அனுப்புறதுக்கு ஒரு நாய் கூட இல்லையே சொல்லி. அப்படி நினைக்காதீங்க மக்களே, இந்த மாதிரி தெருக்கு தெரு ஏரியா பிள்ளைங்க இருக்க பயமே. ஏன்னா அவங்களே சூப்பரா டாட்டா சொல்லி அனுப்பிப்பானுங்க. வழக்கம் போல நம்ம மிதி வண்டியை மிதி மிதிச்சுட்டு ஆப்ஸை முடிச்சுட்டு அப்படியே இல்லு குஜூட்டு விட்டேன். ஏன்னா மிதிக்கிற போற வர திங்குற தூங்குற மிதிக்கிற போற வர திங்குற தூங்குறனே கேக்குறீங்க. புரியுது எனக்கு நல்லாவே. வேற என்ன பண்ணுது மக்களே, ஏன்னா நான் சென்னையில போன வாரம் இருந்து 2 வாரம் இருந்துட்டனால பொழப்ப பாக்கல. சரி இங்க வந்துட்டு பொழப்ப பாக்கலாம்னு பார்த்தா அந்த பொழப்பே ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. ரைட், 2வது உணவு நம்ம ஓட் ஷேக்க போட்டுட்டு அப்புறம் 6 முட்டையை தள்ளிட்டு நானும் ஒரு டெய்லி ஒரு டப்பா வைக்கிறேன். அந்த டப்பா மிஸ் ஆயிட்டே இருக்கு. எவன் தூக்கிட்டு போறான் இல்ல இவனுங்க எதனா முழுங்குறானுங்களான்னு தெரியல. இன்னைக்கு லெக் டே தான், அதனால ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இல்லனா நாளைக்கு காலை நான் செத்துருவேன். கடை நாள ஆரம்பிச்சிடும். எப்பவுமே லெக் டே இல்ல எதுனா ஒரு மசில் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா அந்த மசில கண்டிப்பா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு லவமா பண்ணிட்டு போடுங்க. இல்லனா பெரிய சிக்கன் குத்துரும். இன்னைக்கு நான் பண்ற எல்லா வர்க்கவுட்டும் மேல போடுறேன், வாட்ச் அவுட்டுக்கோங்க. ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் 20x5. எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈசென்ட்ரிக் அண்ட் கான்சென்ட்ரிக் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஈசென்ட்ரிக்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஸ்குவாட் போறேன், கீழே போகும்போது ஈசென்ட்ரிக், மேல வரும்போது கான்சென்ட்ரிக். இதுதான் ஈசென்ட்ரிக் கான்சென்ட்ரிக். இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2வது வந்து பார்பல் ஸ்குவாட் 15x4. வெயிட் மைண்ட்ல வச்சு போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கரெக்டா இருக்க பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஓகேனா அப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ், இதுல வந்து 4x12. அது வந்து சிங்கிள் லெக் பிரஸ், இது வந்து 4x20. அதாவது நம்ம லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் 5x20. கடைசியா நம்ம ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் அன்டில் ஃபெயிலியர். இது குடுகுடு நோடி நம்ம சிக்கன் நண்பர் கடையில போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. 3வது ஒளியும் ஹைஜாக் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப நாளா டைட்ல அனுப்பவே இல்லை, அந்த வேலையை உட்காந்து முடிச்சிட்டேன். வீடியோ புதுசா பாக்குற நண்பன் நம்பி அந்த ஃபாலோ பட்டன் தட்டி விட்டு அந்த சர்ப்ரைஸ் பட்டன் நமக்கு விட்டு போயிடுங்க. முடிச்சுட்டு நம்ம 20 உள்ள தள்ளிட்டு மட்டையிட்ட மக்களே நாளை பார்க்கலாம். போக்கஸ் ஆருங்க. மிக்க நன்றி.